சிஸ்டர் உங்களுடைய பேரு, நீங்க செய்யக்கூடிய ஊழியங்கள பற்றி உங்க பேரு, உங்களுடைய ஊழியங்கள பற்றி சொல்லுங்க சார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னையும் உங்கள் முன்னிலையாக சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு நன்றி. என்னுடைய பெயர் ராஜலக்ஷ்மி. நான் 2020க்கு அப்புறம் தான் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் இந்த சத்தியங்கள் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நான் 10 வயது இருக்கும்போது இருந்து ஆண்டவரை பற்றி எங்களுடைய சொந்தக்காரங்க மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவரை தேட ஆரம்பித்தோம். கிறிஸ்டினாக இருந்தாலும் சின்ன வயதுலேருந்தே ஒரு விஷன் ஆண்டவர் கொடுத்தது. ஒரு ஊழியம் செய்யணும், கிராமமாக போகணும், நிறையா மக்களை சந்திக்கணும், நிறையா குழந்தைங்களை சந்திக்கணும், இந்த மாதிரி ஒரு விஷன் ஆண்டவர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்பே இல்லை. வீட்டில் பயங்கர எதிர்ப்பு. அப்பா அவங்களாம் ஹிந்து சைடு தான். ஸோ அதனால் பயங்கரமான எதிர்ப்பு இருந்தது. அதுக்கு பிற்பாடு கரெக்டாக கொரோனா டைம் தான் அநேகருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த டைம் தான் நான் இந்த ட்ரூத்தை நான் ஆண்டவர் இடத்துல நான் ஜெபம் செய்தேன். ஆண்டவரே, நான் சர்ச் ரெகுலராக போனது கிடையாது, சத்தியம் தெரியாது, எதுவுமே தெரியல. எனக்கு ஆனால் ஒரு ஃபெலோஷிப் வேணும். நீங்கள் விரும்புகிற பரிசுத்தமான கூட்டம், பரிசுத்தமான மக்கள், இவங்களோட நான் ஐக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அநேக நாள் ஜெபித்தது உண்டு. ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதிலாக தேவன் என்னை அற்புதமாக நடத்தினாங்க. ஃபோனில் எதர்ச்சியாக நான் நிறைய செர்மன்ஸாக கேட்பேன். எனக்கு அந்த நேரம் அதான் ஆறுதலாக இருந்தது. அப்போது எதர்ச்சியாக தான் தமிழ் பைபிள் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல் இருந்ததை பார்த்தேன். அதில் இருந்த மெசேஜஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அதனுடைய செய்தி கேட்கும்போது இவ்வளோ அழகாக பைபிளை சொல்லித்தராங்களே, அப்போ இவங்க யார், என்ன ஏது அப்படின்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணும்போது தான் எனக்கு உள்ள இந்த சத்தியங்கள் எனக்கு தெரியும். பிரதர், அப்புறம் ஜான்குரு பிரதர், இவங்கெல்லாம் எனக்கு பைபிள் ஸ்டடி கொடுத்தாங்க. அது மூலமாக தான் சர்ச்சுக்குள்ளே வந்தேன். வந்துமே இப்போது லாஸ்ட்டாக பாஸ்கர் பிரதர் சொன்னாங்கல்ல, மினிஸ்ட்ரிக்கு நல்லா ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மினிஸ்ட்ரி பண்ணணுன்னே நான் ஜெபம் பண்ணேன். டெய்லியும் அழுகையோடும் கண்ணீரோடும், ஆண்டவரே நான் ஊழியம் செய்யணும், ஆனால் எப்படி செய்ய என்ன செய்யன்னு தெரியாது, எனக்கு வீட்டை விட்டு எங்கேயும் வெளியேறி போகக்கூடிய வாய்ப்பும் கிடையாது, சர்ச்சுக்கும் போக முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் ஜெபம் மட்டும் பண்ணிகிட்டே இருந்தேன், என்னை பயன்படுத்துங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் அழகா என்னை படிக்க வச்சார். பைபிளை கொடுத்து, பைபிளை நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பைபிளை தான் நல்லா படிக்க வச்சாங்க. ஸோ ஒரு 1.5 இயர் நான் நல்லா எல்லா சத்தியங்களையும் பைபிளை ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு வில் பவர் ஆண்டவர் தான் என்னை படிக்க வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு மேலே உலக வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ஊழியத்துக்கு வந்தேன். மதுரையில் தான் நாங்கள் இருந்தோம். அப்பா இறந்தனால அருப்புக்கோட்டை போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. இப்போ அருப்புக்கோட்டை போய் அங்கே சர்ச் மெம்பர்ஸ் அவங்க நல்ல மினிஸ்ட்ரி பண்ணக்கூடியவங்க. ஸோ அவங்களோடு நான் இணைந்து நிறைய கிராமங்களுக்கு, நிறைய பகுதிகளுக்கு ஊழியம் செய்யறதுக்கு தேவன் வழி நடத்துகிறாங்க. என்ன படிச்சிருக்கீங்க சிஸ்டர்? நான் எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன், மேக்ஸ் மேஜர். ஓகே, மேக்ஸ் மேஜர். ஏன் பள்ளிக்கூடங்களுக்கு வேலைக்கு போகிறதுல திருப்தி இல்லைங்களா? நான் கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன் பிரதர். ஆண்டவர் படிப்பு முடித்த சமயம் வீடு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. எல்லாரும் வேலைக்கு போகணும்னு சொல்லி ஒரு கட்டாயப்படுத்தினது பேரில் வேலைக்கு ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு வேலை எங்கேயும் கவர்மெண்ட், அது ப்ரைவேட்டாக எங்கேயும் கிடைக்கல. அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலில் லீவ் போஸ்ட்டில் எனக்கு வேலை கிடச்சிது. 11th 12th டீச்சராக ஒர்க் பண்ணேன், மேக்ஸ் டீச்சராக. ரொம்ப டிஃபிகல்ட்டியை ஃபீல் பண்ணேன். மேக்ஸ் டீச்சர் ஆகணுங்கிறதும் ஒரு பெரிய எய்மாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி இருக்க பசங்க ரொம்ப மோசமாக இருக்காங்க. அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி சொல்ல, ரவுடிசம் மாதிரி பசங்க இருந்தாங்க. பயங்கரமாக அந்த அவங்க அவங்க நம்மளை கோவப்படுத்துகிறாங்க. அவ்வளோ நம்மளே சாஃப்டாக இருக்கணும், நம்ம கோவப்படக்கூடாதுன்னு நம்ம இருந்தோம் அப்படின்னா, பசங்க படுத்துறது அவங்க நம்மளை பண்ணுற டார்ச்சருக்கு அவ்வளோ கோவம் நம்மளே ஆயிடுறோம். சரி, இங்கேருந்தா நம்ம கேரக்டரே மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன். ஒரு நாள்லாம் கிரவுண்டில் விட்டு பசங்களை அடிச்சிட்டேன் பயங்கரமா. அப்புறம் பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல்லாம் ஏன் இப்படி பனிஷ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்டாங்க. இல்லை, என்னோட ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணக்கூடாது, நான் அதனால தான் அடித்தேன் அப்படின்ட்டு. பசங்களானா பயங்கரமாக பெரிய பெரிய பசங்களாம் இருப்பாங்க. சரி, இந்த வேலை நமக்கு செட் ஆகாது, நம்ம படித்தப்போ எப்படி நம்ம கரெக்டாக இருந்தோம், ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனி உலக வேலைக்கே வேணாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதுலேயும் புரிய வச்சு வெளியே கொண்டு வந்தாங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். இன்னொரு விஷயம் கேட்கறது நினைச்சேன் நான்.
ஆம், அப்பா தவறிட்டாங்கன்னு சொன்னீங்க. எத்தனை வருஷம் இருக்குங்க சிஸ்டர்? 55 இயர்ஸ். ஓகே சிஸ்டர். அவங்களுடைய டேடி வந்து கொஞ்சம் ஆரம்ப காலத்துல அவங்களுடைய ஃபெய்த்தை வந்து அங்கீகரிக்காத நபரா இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய மரண தருவாயில சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட நபரா மரிக்கிறதற்கும் ஆண்டவருடைய கிருபையினால நம்முடைய திருச்சபை நிலத்துல அடக்கம் பண்ணும்படியாகவும் ஆண்டவர் கிருபை செய்தாரு. ஆஹ் நீங்க மட்டும் தான் உங்க குடும்பத்துல சத்தியத்தை ஏத்துக்கிட்டீங்களா? அம்மா, தம்பி, ஓகே. அண்ணா. அவங்க அம்மாவும் வந்திருக்கிறாங்க, தம்பி வந்திருக்கிறாங்க. சரவணன் இருக்கிறாங்களா? அம்மா வாங்கம்மா. ஆண்டவருடைய பெரிதான கிருபையில அம்மாவும் நீங்க எல்லாரும் சேர்ந்து நம்முடைய திருச்சபையில ஞானஸ்நானம் எடுத்து எத்தனை வருஷம் இருக்கும்? எனக்கு எடுத்து 2 இயர்ஸ் ஆக போகுது. அம்மா அம்மாவுக்கு 1.5 இயர்ஸ். ஓகே, ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. அம்மா இவங்க முதலாவதாக சத்தியத்தை முழுமையாக படிச்சாங்க. அதுக்கப்புறம் அம்மாவும் கூட அந்த சத்தியத்தின் மீதான தாகத்தோடு படிச்சு அவங்களுடைய சகோதரர் இருக்கிறாங்க. 3 பேரா சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா நம்முடைய திருச்சபையில ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க. சரி, உங்களுக்கு பிடிச்ச 3 பைபிள் புக் சாய்ஸ் கொடுக்குறேன். எது பிடிச்ச புக்குன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், சாய்ஸ் கொடுக்குறேன் சிஸ்டர். அதுக்கு முன்னாடி சரி, ஆபகுக், செப்பனியா, தானியேல். தானியேல் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ஆர்வத்தையும் தாகத்தையும் நான் சொல்றேன். ஒரு இவங்க யாருன்னு, அதாவது தமிழ் பைபிள் ஸ்கூல்ல வீடியோ பார்த்துட்டு சகர் குரு இன்னும் அநேகர் வந்து பைபிள் ஸ்டடி கொடுத்து அவங்க சத்தியத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு தானியேல் 12 அதிகார வேதாம வினாவிடாய் போட்டி ஒன்று நடத்தணும். அதுக்கு பரிசு தொகை 5000 ரூபாய் வச்சு 2ஆம் பரிசுக்கு 3000, 3ஆவது பரிசுக்கு 1000 ரூபாய் அப்படி என்ன பண்ணோம், ஒரு பரிசு இது வச்சு ஒரு 200 பேர் பரீட்சை எழுதினாங்க. எல்லாரும் பேப்பரும் திருத்தணும். 150 மார்க் பரீட்சை. 123, 127, 128 ரொம்ப பேர் எடுத்திருந்தாங்க. ஒரு பேப்பர் மட்டும் 145 இருந்துச்சு. 145 இருந்துச்சு. அதுலயுமே 5 மார்க் வாலண்டியரா குறைக்க வேண்டியதா சரி அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பரிசையனா இருந்த அந்த நியாய தீர்த்து அதை சரி பண்ணி 145 ஆக்கி விட்டாச்சு. அப்புறம் யார 145ன்னு சொன்ன உடனே தான் இவங்களை சற்று சிந்திக்க முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சரிங்க சிஸ்டர், நீங்க படிச்ச தானியல் புத்தகத்தை பத்தி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு தொகுப்பு எழுதலாம்னு பார்த்தா அவங்க தானியல் புத்தகத்தை பற்றி ஒரு கமெண்ட்ரியே எழுதி வச்சிருக்கிறாங்க. அது கமெண்ட்ரினா சும்மா சொல்ல, நீங்க இப்ப கேட்டாலும் நான் அந்த பிடிஎஃப் அனுப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 340 பக்கத்துக்கு மேல, 300 பக்கத்துக்கு மேல இருக்கும்ல, 300 பக்கத்துக்கு மேல அந்த ஸ்பைரல் பெயிண்டிங் போட்டு வச்சிருக்கேன். ஆனா தானியல் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் நிச்சயமா அவங்ககிட்ட என்ன பண்ணலாம், இது பண்ணலாம். ஆனாலும் அவங்க நம்ம சத்தியத்துல கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்க, படிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களே தானியல் புத்தகத்தின் மீது இவ்வளவு தாகம் இருந்துச்சுன்னா, ரொம்ப வருஷமா இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு தாகம் இருக்கும்ல, இல்லையா? எவ்வளவு தாகம். அவங்களுக்கு கணக்கு பாடம், அந்த கணக்கு பாடம்லாம் பிடிக்கல. புத்தியுள்ளவன் என்ன பரிசு கிடையாதுன்னு யாரும் பதில் சொல்ல மாட்டீங்களா? புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். அந்த கணக்கு தான் இவங்களுக்கு என்ன பண்ணுது, பிடிச்சிருக்கு. அவங்க தீர்க்க தரிசனத்தை அதிகமா வாஞ்சியோடு படிக்கக்கூடிய ஒரு நபர். சரி, அப்பா இல்லைன்னு சொல்றீங்க. எப்படி பொருளாதாரத்தை ஆண்டவர் சந்திக்கிறாரு, என்ன பண்றீங்க? அப்பா இருந்ததுக்கு அப்புறம் நாங்க அருப்புக்கோட்டை வந்தோம். எப்படி அடுத்த மாசம் வாடகை கட்டணும், சாப்பிடணும், எல்லாமே இருந்தது. ஆனா ஆண்டவர் தான் எங்களுக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மூலமாக ஆதரவு கரம் நீட்டி அவங்க கொடுக்குற அந்த காணிக்கை மூலமாக தான் நாங்கள் வாடகை கட்டுறோம், சாப்பிட்றோம், வீட்டு செலவுகளை சமாளிச்சுக்கிறோம், கரண்ட் பில் கட்டுறோம், கேஸ் வாங்குறோம். ஆண்டவர் தான் நடத்துகிறாங்க இன்னைக்கு வரைக்கும். சரி, அம்மாவும் சரி, அம்மா ரொம்ப எமோஷனலாக இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்களையும் ஆசிரிச்சிருக்கிறாங்க. ஊழியம்னா அருப்புக்கோட்டை பக்கம் நீங்கள் ஊழியத்துக்கு போகணுன்னா அவங்க கூட போகலாம். இவங்க மட்டும் இல்லை, நான் அந்த அருப்புக்கோட்டை டீமையே கூப்பிட்றேன். ஜஸ்ட் அருப்புக்கோட்டையிலிருந்து ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறவர்கள் சற்று வாங்க. தயவாக மக்கள் உங்களை முன்பதாக பார்த்து, இந்த சர்ச்சை பார்த்தீங்கன்னா, எனக்கு பாஸ்ட் எத்தனை நாள் ஊழியம் பார்க்குறாங்கங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் வாரத்தில் எத்தனை நாள் கிரவுண்ட் ஒர்க் போவீங்க? 5 நாளுமே ஒவ்வொரு பகுதிக்கு போவோம். 5 நாளுமே ஒவ்வொரு பகுதிக்கு யாரும் இன்னும் எஜமான் நியமிக்கப்படுறாங்களா? உங்களுக்கு இந்த நாள் இந்த இது போங்கன்னு சொல்லிட்டு யாரும் பணம் கொடுத்து உங்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்களா? பாருங்க, இந்த அருப்புக்கோட்டை விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் தயவாக சிஸ்டர் ஷர்மிளா, வேற யாரெல்லாம் இருக்கிறாங்க? ஓகே, டக்குன்னு வாங்க 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 வாங்க, தயவாக வாங்க. சர்ச்சு ரொம்ப பெரிய சர்ச்லாம், ஒரு 500 பேர் இருக்கிற ஒரு சபைலாம் கிடையாதுங்க. இருக்கிறவங்க ஆக்டிவா இருக்கக்கூடிய நபர்கள்
ப்ளீஸ் பிரதர் வாங்க. நிச்சயமா தயவா. சரவணன் பிரதர் எங்க இருந்தாலும் உடனே அலுவலகத்துக்கு வரேன். ஓகே வாங்க. சரி ஓகே வாங்க. இந்த சர்ச் பத்தி நான் சொல்லிடுறேன். ரொம்ப சில பேர் தான் பாஸ்டர் காலைல சொன்னாங்க பாத்தீங்களா, இந்த பவர் பிளான்ட் மாதிரி ஒரு சில பேர் தான் அத்தனை பேர் என்ன பண்றாங்க, சந்திக்கிறாங்க, வீடுகள் சந்திக்கிறாங்க, முதியோர் இல்லத்துக்கு போறாங்க, கைவிடப்பட்டவர்களை போய் சந்திக்கிறாங்க, குழந்தைகள் ஊழியம், அவ்வளவு விஷயங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பண்றாங்க. ஸ்பெஷலா சிஸ்டர் ஷர்மிளா ரீசெண்டா மெடிக்கல் மிஷினரி கோர்ஸ் சத்தியத்துக்காக அவங்க போய் படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வேதாகமம் சம்மந்தமா ஏதாவது ஒரு விஷயம் வச்சுட்டீங்க அப்படின்னா, தாகத்தோடு கிளம்பி வரக்கூடிய கூட்டம். அம்மா அருமையான அம்மா. அவங்களும் இவங்களோடு கூட சேர்ந்து அவங்களுடைய பலவீனங்களெல்லாம் கடந்து அவங்க கூட போறது ரொம்ப சந்தோஷம். இன்னொரு விஷயம், அவங்க எங்கேயாவது சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா, சாப்பாடு செஞ்சு கொடுக்கறனாலும் சரி, கார் டிரான்ஸ்போர்ட்னாலும் சரி, மேன் பவர்னாலும் சரி, பிரதர் சரவணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களே செஞ்சுட்டா ஒரு பொருள் அவங்களே செஞ்சுட்டா அவ்வளோ செலவு இருக்காதுன்னு அவங்களே செஞ்சு பார்சல் பண்ணி எத்தனையோ ஊழியங்கள் என்ன பண்றாங்க செய்யறாங்க. நிச்சயமா சந்திரகலா சந்திரகலா ஒரு சிலர் வந்து அவங்களுடைய ஊழியத்துல இருக்கக்கூடியவங்க மிஸ் ஆறாங்க. பட் ரொம்ப சந்தோஷம். சர்ச்சா சேர்ந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஆத்மாக்களை சந்திக்கிறது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். யாராவது சர்ச்சா வந்திருக்கிறீங்க அப்படின்னாலோ இல்லை உங்க சபை இந்த மாதிரி மாறணுங்கிற வாஞ்சியோடும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், ஆத்மாக்களினால நிரப்பட்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். தேங்க்யூ.